ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் ஸ்டிச்சிங் பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து சுடிதார் ஃபுல் ஃபினிஷிங் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கனாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் பீஸ். ஓகே, ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நெக் ஷேப் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு கிளாத் எப்படி போடணுன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கம் போடணும். ஓகேங்களா? கீழே வந்துட்டு நல்ல பக்கம் வரணும், மேலே வந்து ராங் சைடு வரணும். ஓகேங்களா? அந்த சைடில் போட்டுட்டு லைனிங் மேலே போடணும். ஏன்னாக்கா நம்ம பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்குக்கு ஷேப் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருப்பீங்க. அந்த 1/4 இன்ச்சு அளவுக்கு பிகினர்ஸாக இருந்தாக்கா இந்த மாதிரி லைன் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைனாக்கா நீங்கள் அப்படியே ஷேப்பில் என்ன அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஓகே, அது மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அந்த டர்னிங்கு ஷேப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுங்க. இந்த கிளாத் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால ஒட்டுது லைனிங்கில். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கிளாத் எதுனா ஸ்டிச் பண்ணிங்களா பர்ஃபெக்டாக லைனிங்காக மெயின் கிளாத்தும் க்ளீனாக தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஸ்டிச் ஆனோடனே அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ணுறதுனா நம்ம மெயினாக கிளாத் லைனிங் கீழே வச்சுட்டு மெயின் கிளாத் மேலே வைக்குவோம். நம்ம பைப்பிங் கொடுக்கறதுனால அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிங்க, தேய்ச்சி விடுங்க. இது காட்டன் கிளாத்னால அப்படியே ஒட்டுது. நீங்கள் வந்துட்டு க்ளீனாக பார்த்துங்க. இல்லைனாக்கா நீங்கள் ஸ்டிச் ஆனவொடனே என்ன ஆனோன்னா மெயின் கிளாத்து தூக்குன மாதிரி வரும். ஓகேங்களா? ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஆனால் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, நம்ம புரிஞ்சுக்கினா செம ஈஸியாக இருக்கும். இது சுடிதார் வந்துட்டு ப்ளவுஸோட சுடிதார் ரொம்ப ஈஸி. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். எதுனா டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த சைடில் எல்லாம் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க. ஓகே, நான் ஆரி கிளாஸ் கூட எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆரி கிளாஸ் ஏதாச்சும் ஜாயின் பண்ணணுன்ட்டு விருப்பம் இருந்தாக்கா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஆரி பேசிக்குன்ட்டு இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நான் சொல்கிறது மறந்துட்டேன். கீழே வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஸோ இல்லை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணால், இல்லைன்னா ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டு வச்சுக்கிங்க லைனிங்க்கு. க்ளீனாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து உங்களுக்கு என்ன வருது தெரியுமா? கவுன் வரப்போகுது. ஓகேங்களா? கவுன் ஸ்டிச் பண்ணுறது தான் வருது நெக்ஸ்ட் கிளாஸு. சுடிதார் ஃபினிஷ் ஆச்சு. ஸோ அந்த சைடு வந்து நம்ம ஷோல்டர்கிட்டேருந்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம். இந்த சைடு வந்து கீழே வந்து பாட்டம் கிட்டேருந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சைடு ஸ்டிச் பண்ண சொல்ல கிளாத் வந்து கரெக்டாக இருக்கான்றத பார்த்துட்டு தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, பிகினர்ஸ்க்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணுறது மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னாக்கா ரெண்டும் காட்டினாக்கா உங்களுக்கு வீடியோ வந்து லென்த்தி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த ஹாம் ஹோல்கிட்டேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து எல்லாமே நீங்கள் கட் பண்ணிடணும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக கட் பண்ணுங்க. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணுங்கள். ஸோ சுடிதார்ன்றது வந்து ரொம்ப ஈஸி. அது கரெக்டாக நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணாக்கா கரெக்டாக இருக்கும். நம்ம கட்டிங் தான் ஸ்டிச்சிங்கோட கட்டிங் வந்து நம்ம பர்ஃபெக்டாக போடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டிச்சிங் நம்மளுக்கு ஈஸியாகும். ஓகேங்களா? நம்ம கட்டிங் சரியாக பண்ணலனாக்கா நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து சரியாக நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது. ஓகே, இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்கு கட் பண்ணலாம்.
ஓகே, நெக் கட் பண்ணிவிடுங்க. பைப்பிங் வந்து நான் 2 டைப் பைப்பிங் வந்து ஸ்லீவ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்லீவ் பார்க்கலனாக்கா ப்ளேலிஸ்ட்டில் போய் டைலரிங் பேசிக் லெவலுன்ட்டு இருக்குது, நீங்கள் போய் அதில் செக் பண்ணி பாருங்கள். கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ, ஸ்லீவ் இது இருக்குது. ஓகேங்களா? இந்த கிளாஸில் வந்து ஃபுல்லு சுடிதார் ஃபினிஷிங் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கிறதுன்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ 1.5 இன்ச்சில் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு நம்ம ஷோல்டர்கிட்டேருந்து வச்சு நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டுருந்தால் 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு விட்டுருந்தால் 1/2 இன்ச்சு, நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அவ்வளோ இதுவில் நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஓகே, நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கிறதுனால டர்னிங் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. நெக்குக்கெல்லாம் கிராஸ் பீஸ் எடுத்துங்க. ஸ்லீவுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்தால் கூட பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபுல்லாகவே நான் பைப்பிங்கில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பேக் சைடு எல்லாமே நம்ம வந்து பைப்பிங் தான் வைக்க போகிறோம். எந்த ஒரு டிசைனும் இல்லை. நம்ம போக போக கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்னும் சிலபஸில் 2 இருக்குது, கவுன் இருக்குது. ஸோ அது முடிஞ்சோன்னே சிலபஸ் முடிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அடுக்கடுக்கு நெக்கு ஷேப்பு, டிசைன்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். சண்டேஸ் ஆனால் டெஃபினட்டாக வீடியோ வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அர்கட் பண்ணிங்கோ. இந்த சிசர் புதுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் ஒரு கிளாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ சிசர்து ஒரு கிளாஸ் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு ஃபோல்டு பண்ணணும். உங்களுக்கு மெலிசா வேணும் பைப்பிங் நினச்சிங்கன்னா மெலிசா பண்ணுங்கள், இல்லை மோட்டாவாக வேணும்னு நினச்சிங்களாக்கா மோட்டாவாக போட்டுங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி வேணும் பைப்பிங்னு பார்த்துங்க. ஓகே, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு எப்படி பைப்பிங் வந்து மெலிசா போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த லெக்கின்ஸ்க்கு ஆகட்டும் இல்லைன்னா டாப்க்கு ஆகட்டும் என்ன கலர் கொடுத்துக்குறாங்களோ அது கொஞ்சம் தெரிட்டோன்ட்டு கொஞ்சம் மோட்டாக வச்சுக்குவாங்க சில பேர். ஓகேங்களா? நம்ம தைக்க சொல்லி அந்த பைப்பிங் வந்து ஷேப்பில் அப்படியே வந்துடுது பாருங்கள். ஸோ அதை மட்டும் க்ளீனாக கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த ஷேப்க்காகவே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ஈஸி தான் சுடிதார். ப்ளவுஸுக்குன்னா சுடிதார் ரொம்ப ஈஸி. நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு க்ளீனாக ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஓகே பாருங்கள், இந்த மாதிரி க்ளீனாக ஃபோல்டு பண்ணி க்ளீனாக ஸ்டிச் பண்ணுங்கள். நிதானமாக ஸ்டிச் பண்ணிக்கிங்க, டெஃபினட்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். க்ளீனாக பைப்பிங்க்கு எட்ஜில் வந்து க்ளீனாக வச்சு க்ளீனாக பைப்பிங் பண்ணுங்கள். ஸோ அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நெக்கு பைப்பிங் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது. பின்னாடி எப்படின்னா கொஞ்சம் கிளாத் ஏதாச்சும் விட்டுட்டு இருந்தீங்க சரியாக ஃபோல்டிங்னா அதை ஃபோல்டு பண்ணி ஹெம்மிங் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் பேக் பீஸும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும். நான் காட்டினா வீடியோ லென்த்தி ஆகிடும், அதுக்கு தான் காட்டல. ஸோ ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணவொடனே நீங்கள் பேக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரெண்டும் ஈவனாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கிங்க. ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப்னா ஆஃபு, கால்னா கால். நீங்கள் எவ்வளோ விட்டுக்கிறீங்களோ அவ்வளோ இன்ச்சில் நீங்கள் மெஷர் வைஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைன்னா ஷோல்ட்ரு ட்ராப் ஆகும். ஓகேங்களா? ரெண்டு தையல் போட்டுக்கணும். ஓகே, நான் ரெண்டும் காட்டுறேன். ரெண்டு தையல் போட்டுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோன்றது அதில் புரிய. ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்ஸே வராது. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களாக்கா நடுவில் ஏதாச்சும் சொல்லியிருந்தாக்கா அது வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிடும், திரும்ப உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தும் ஸ்டிச் பண்ணலாம், சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணலாம். இல்லை சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னாக்கா, ஸோ கிளாத் வந்து கம்மியாக வந்தாலும் சரி,
ஜாஸ்தியாக வந்தாலும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸ்டார்டிங்லேருந்தும் தைக்கலாம், சென்டர்லேருந்தும் தைக்கலாம் ஓகேங்களா. 2 மாதிரி ஸ்டிச்சிங்கும் பண்ணலாம். இது சென்டர்லேருந்து தைக்கிறதுனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தோ இல்லை கிளாத் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கோ. ஸோ அப்படியே திருப்பிட்டு இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்போ பாதி அந்த பக்கம் தைச்சோம், பாதி இந்த பக்கம் தைக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் கிளாத்தை வந்துட்டு திருப்பிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ விட்டுருந்தீங்க 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எவ்வளோ விட்டுருந்தீங்களோ அவ்வளோத்துக்கு பிடிச்சி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, க்ளீனாக ஸ்டிச் பண்ணிக்கிங்க. அப்படியே திருப்பி இன்னொரு ஸ்டிச் போட்டுங்க. ஸ்லீவுக்கு எல்லாத்துக்கும் 2 ஸ்டிச்சஸ் கொடுக்குவோம், அதே மாதிரி நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஓகே, எப்படி நம்ம 450 அப்படி வாங்கலாம் சுடிதாருக்கு. ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி போகுதோ அதுக்கு இது பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் வாங்கிக்கிங்க. நீங்கள் வீட்டிலே ஸ்டிச் பண்ணுறீங்களா இருந்தால் கம்மியாக வாங்கிக்கிங்க, இல்லை ஷாப் வச்சுட்டு இருக்கீங்கன்னாக்கா வாங்கிக்கிங்க. அந்த ஏரியாவில் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் சார்ஜ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஸ்லீவ் இந்த பக்கமும் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ 2 பக்கம் அட்டாச் பண்ணிவிட்டோம். உங்களுக்கு கிளியராக தெரியலன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்றது. சப்போஸ் புரியலனாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் இன்னொரு சுடிதார் கூட போடுறேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு 6 1/2 வருது. ஸோ 6 1/2 எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஹம் ரவுண்ட் எவ்வளோத்தனா 10 எடுத்தோம் ஓகேங்களா. ஸோ அந்த 10.5க்கு ஒரு மார்க் போட்டுட்டு இந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது ஸ்டிச்சிங்கு எப்போயுமே மேலே தூக்கி விட்டுடணும். ஓகே, விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஒருத்தர் ஃபிட்டிங்காக போடுறேன்னு சொல்லுவாங்க. ஃபிட்டாக போடணுன்னாக்கா ரொம்ப ஃபிட்டிங்காக பின்னாடி ஜிப்பு வச்சே வைக்கணும், இல்லை அப்படியே கொஞ்சம் லூஸாக போடுறவங்களுக்கு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப ஃபிட் கேட்குறதுக்கு ஜிப்பு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அது கூட நான் கோர்ஸ் முடிஞ்சோடனே ஒன்றா போடுறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம எவ்வளோ விட்டுருந்தோமோ அவ்வளோ ஷேப்புக்கு 2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விட்டுட்டு ஷேப்பாகவே அதுவே ஷேப் கொடுத்துடும். நம்ம என்ன ஷேப்பில் நம்ம மெஷர்மெண்ட் போட்டோமோ அந்த ஷேப் அதுவாகவே கொடுத்துடும். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அசுர நான் மார்க் போட்டு கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு கட்டிங் கூட ஒருத்தர் கொஞ்சம் மேலே போடுவாங்க, ஒருத்தர் கொஞ்சம் கீழே போடுவாங்க. நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கணும், உங்களுக்கு சைடு கட்டிங்கு எங்கே வேணும், எவ்வளோ இன்ச்சஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து எனக்கு இப்படி வேணும்னு கேட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு கட்டிங் சைடு கட்டிங் வைங்க ஓகேங்களா. ஸோ அப்படியே திருப்பி இன்னொரு ஸ்டிச்சஸை போட்டுக்குங்க. ஸோ இதானவொடனே திரும்ப அதே மாதிரி பக்கத்தில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜரில் தான் ஸ்டிச் பண்ணணும். அதுவும் நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப இது சைட் ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம ஸ்லீவ் வச்சுக்கணும். ஸோ அந்த ஸ்லீவில் நம்ம என்ன மெஷர்மெண்ட் வச்சோமோ அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் மார்க் போட்டுக்குங்க ஓகேங்களா. போட்டுட்டு ஹார்மோல் ரவுண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அப்படியே 10 கூட வச்சுக்கலாம், இல்லைனாக்கா இந்த இடத்துல 2மே வச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும் ஓகேங்களா. 2 ஒரே மாதிரி வச்சு பாருங்கள். ஓகே, வச்சுட்டு சேம் அதே நம்ம அந்த பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ சேம் மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க.
அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஃப்ரீ ஆரி கிளாஸ் கூட எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆரி பேசிக்குன்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஜாயின் பண்ணோன்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அந்த சைடு நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட்டில் தான் இந்த சைடு வரணும். கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்த்துங்க சுடிதாரில். ஓகேங்களா? இல்லைனா ஒன்று அப் அண்ட் டவுனாக இருக்கும். அப்படியே திருப்பி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுங்க நீங்கள். இப்போது கீழே பாட்டம் சைடு வந்து கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிக்கணும். ஓகே. ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ்லேயே ஸ்டிச்சஸ் கொடுங்க. பிக்னர்ஸாக இருந்தால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ்ஸு ஷேப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்டிச் ஆனோன்னு திரும்ப திருப்பிட்டு ஒரு ஸ்டிச்சஸ் கொடுங்க. ஸோ இந்த சைடில் எட்ஜஸ்லலாம் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுங்க. ஸோ கிளாத்தை வந்து இழுக்காதீங்க, அதுவே மூவ் ஆகுது இல்லையா, அப்போது சைடில் வந்தால் பிடிச்சிங்க. ஓகே. இப்போ இந்த சைடு நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். ஓகேங்களா? அதை வந்து க்ளீனாக எல்லாம் ஈவன் சைஸாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு டைமு நீங்கள் க்ளீனாக ஃபோல்டு பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 1 இன்ச்சுக்கிட்ட இருந்தோம், ஆஃப் பாருங்கள், ஆஃப் 1 இன்ச்சு ஆயிடுச்சிங்களா. இங்கே 1 இன்ச்சுக்கு விட்டுருந்தோம், அதே 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ளீனாக ஸ்டிச் பண்ணுங்கள். கார்னர்லேயே க்ளீனாக ஸ்டிச்சஸ் வரணும். ஓகே. க்ளீனாக ஃபோல்டு பண்ணிக்கிங்க. சரியாக ஃபோல்டிங் பண்ணலைனாக்கா ரிங்கிள்ஸாக வரும். அதனால் க்ளீனாக ஃபோல்டு பண்ணி தேய்ச்சிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஓகே. ஸோ க்ளீனாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு ஒரு லைன், ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வரும். இது ஸ்கொயராக நல்லா ஷேப்பாக கொடுக்கணும். அது நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக அடிச்சிக்கிங்க. அடிச்சுட்டு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கிங்க. நீடலை டர்ன் பண்ணிவிட்டு கீழே ஃபோல்டு பண்ணி க்ளீனாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே. நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ விட்டுருந்தீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து ஃபோல்டு பண்ணிக்கிங்க. ஸோ க்ளீனாக ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இங்கே ஸ்டிச் ஆனவொடனே என்ன பண்ணுறீங்க, கார்னரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே. பாருங்கள், இந்த கார்னரில் க்ளீனாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து இந்த சைடில் வந்து வி மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கார்னரில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறது. ஸோ இங்கே வர சொல்ல வந்து வி ஷேப் மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். மேலே வந்து ஸ்கொயர் மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க, பாக்ஸ் டைப் மாதிரி. கீழே வந்து வி ஷேப் மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்களா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், சுடிதார் தைக்கிறது எவ்வளோ ஈஸின்ட்டு உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இதே மாதிரி அந்த பக்கமும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. பாருங்கள், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாக்ஸ் மாதிரி வந்து வி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி அந்த சைடும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஓகே. நம்ம 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டிச் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, இந்த சைடில் ஊசி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. எனக்கு கை குத்திக்கிச்சு. இருந்தாலும் நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த சைடில் 2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஷேப் வந்து க்ளீனாக தெரியும். ஓகேங்களா? ஸோ சுடிதார்ன்றது ரொம்ப ஈஸி. ஓகே. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கனாக்கா இதோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். டைலரிங் பேசிக் லெவல்ன்ட்டு இருக்குது. ஓகேங்களா? என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.